ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெயிலுக்கு நெறைய பேர் வந்து முகத்துக்கு ஏதாவது ஒரு மங்குக்கு, கருப்பா இருக்கிறதுக்கு, முகம் எப்போ பார்த்தாலும் ஆயில் வந்து வடிஞ்சிட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன் போனாலும் கூட, அ ஒரு 10 நிமிஷத்துலேயே முகம் வந்து ஒரு மாரி டல் ஆயிருது. அந்த மாரி இருக்கிறதுக்கு ரெகுலரா யூஸ் பண்ணுற மாரி ஒரு க்ரீம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். திரும்பவும் வந்து கேட்கறதுனால நான் இந்த வீடியோ வந்து அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பா தக்காளி வந்து நல்லா ஒரு பழுத்த பழமா, ஒரு 2 தக்காளி கண்டிப்பா இதுக்கு தேவை. மெயினா வந்து இந்த வெயிலுக்கு இந்த க்ரீமை நீங்க தொடர்ந்து போடுறப்போ, எவ்வளோ கருமையா இருந்தாலும் நல்லா கலர் ஆயிரலாம். நல்ல ஒரு வைரலான ஒரு க்ரீம்னு கூட நம்ம இத சொல்லலாம். 2 தக்காளி வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா, அது வந்து ரொம்பவுமே நல்லா கனிஞ்ச மாரி எடுத்துக்கணும் பழத்த. இதில ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது தேவையில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 தக்காளி வந்து நம்ம இதில சேர்த்துருக்கோம். இத நல்லா வந்து க்ரீம் மாரி அரைச்சிட்டு வரணும். தண்ணியெல்லாம் ஊத்தாம அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துரலாம். முகமே வந்து ரொம்ப வெள்ளையே ஆக மாட்டேங்குது. ரொம்ப கருப்பா இருக்கு. ஆயில் வந்து சுத்தமா வடிஞ்சிட்ருக்கு. எங்கேயாவது போகணும்னா கூட முகம் வந்து டல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். இப்போ இத அரைச்சிட்டு வந்துரலாம். இந்த மாரி வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாரி வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதில வந்து தக்காளியோட விதைகள் வந்து இருக்கும். அதனால் இது ரிமூவ் பண்ணணும். ஏன்னா முகத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக இத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த அரைச்ச ஜூஸ இதில ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு வடிகட்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில கூட நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வடிகட்டியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கெட்டி பதமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டலாக இதில் வந்து வடிச்சுக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இதில் சேர்க்கக்கூடாது, சேர்க்காதீங்க. இந்த ஜூஸை மட்டும் தனியாக, ஏன்னா அதனால தான் 2 தக்காளி எடுத்திருக்கோம். பத்தலைன்னா கூட நீங்கள் மறுபடியும் கூட ஒரு தக்காளி சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த க்ரீம் வந்து எல்லா ஃபேஸுக்கும் நீங்கள் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து 100% ஃபஸ்ட்டு டைமே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணாலும் இந்த க்ரீம் போட்ட செகண்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கும். மங்கலாக இருந்துச்சுன்னு வைங்க, தொடர்ந்து இதை நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கரும்புள்ளிகள் வாயை சுற்றியெல்லாம் சில பேர்த்துக்கு கரையேறுன்னு இருக்கும், ஒரு கருப்பு கலர் மாதிரி. அதே மாதிரி கண்ணு கருவளையம், இந்த மாதிரி இருக்கிற அந்த எஃபெக்டான கருவளையத்தை கூட இந்த க்ரீம் வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வைங்க, அப்படி இல்லைன்னா கையை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் டோட்டலாக அந்த சாரை பிழிஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இது எடுத்துடலாம் நம்ம. ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இப்போது எந்த அளவுக்கு வந்து சாறு கிடச்சிருக்கு, நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை. அதே மாதிரி தக்காளி கலர் பார்த்திங்களா, நல்லா கனிஞ்ச தக்காளியை எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு கலரிங்கும் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஜூஸ் எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் தக்காளி ஜூஸை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் வேணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸை வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமி மாதிரி பதமாக இருக்கும், நல்லா சூப்பராக. இப்போது இதை வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். ரொம்பவுமே சிம்மில் வைங்க, புகை வந்துடக்கூடாது, கருகக்கூடாது. க்ரீம் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிம்மில் வச்சு நீங்கள் முக்கியமாக வந்து ரெடி பண்ணணும். இதை வந்து லைட்டாக கொதிக்க விடலாம்.
இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து தேன் வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீமுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப போட்டு ஹையில் வச்சு புகையெல்லாம் வந்துடக்கூடாது. க்ரீம் ரெடி பண்ணுற இதில் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா கெடாமல் நல்ல ஒரு வாசனையாக நல்லா இது க்ரீமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த க்ரீமு. ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சா கூட தாங்காது. இருக்கிற வெயில் சீசனுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையிலேயும் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வந்து சேர்த்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது இதே பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா, சோள மாவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதே பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் ஒரு துளி இதில் கொஞ்சமாக கரைக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக இந்த சோள மாவை நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை தான் நம்ம சோள மாவுன்னு சொல்கிறோம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கரைச்சாச்சா. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா அந்த ஜூஸ் வந்து சுகரோட நல்லா மிக்சிங் ஆகிட்டு இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பராக திக்னஸாக ஒரு க்ரீம் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீழே இறக்கிடலாம். இது நல்ல கலரிங்கும் கொடுக்கும். பாருங்கள் கலர் எப்படி வந்து கொடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் இப்படி ரெடி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது நல்லா ஒரு க்ரீம் பதம் மாதிரி நல்லா மாறிடும். ஓகேங்களா, ஒரு 2 நிமிஷமே அதிகம்தான். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படியே விட்டுட்டா பற்றி போயிடும். நான் வந்து ரொம்பவுமே குறைஞ்ச சிம்மில் வந்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் இடம் விடாமல் அந்த நம்ம போட்ட சோளமாவும் சுகரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் கெட்டியாக. அந்த வர வரைக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி வந்து கலந்து விடணும். இதே 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு க்ரீம் பேஸ்ட்டு தான். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது கழுத்து கை கால் எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு தடிமனாக தெரியாது. அப்ளை பண்ணுறது ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். முகத்தில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி திக்னஸ் எல்லாம் கிடைக்காது. கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் முகம். அதை அப்ளை பண்ணி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க வச்சா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், கை கரண்டி எடுத்துடுற பாருங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு குக் ஆகுதா, இது ஓகே தான் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் பாருங்கள், தண்ணி மாதிரி இருந்துச்சு, நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போது அந்த சுகரு கார்ன்ஃப்ளவர் மாவு தக்காளி 3மே நல்லா ஒரு க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ இது இறக்கிடலாமா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து குக் ஆனால் போதும். இப்போ இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கையிலேயே வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாத்திரத்தில் ஒரு துளி கூட அடி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சூப்பராக ஜெல்லு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஒரு 2 வாரம் குறைஞ்சபட்சம் அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து இது தாங்கும். இல்லை அப்படின்னா நம்ம இதில் எந்த கெமிக்கல் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு வாசம் அடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறப்போ 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலையும் நைட்டு 2 நேரமே இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்த்த போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை ஜெல்லு தான். கற்றாழை ஜெல்லு, ஃப்ரெஷ் ஜெல்லு வந்து சேர்த்தா வேண்டாம். இந்த மாதிரி ஒயிட் ஜெல் வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். சரிங்களா? கற்றாழை ஜெல்லுன்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஒயிட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல்லை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லுன்னு சொல்லுவோம், அதை தான். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சிங் பண்ணி கொடுத்துர்லாம். ஜெல்லு போட்டு நல்லா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட கற்றாழை ஜெல் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான், சூடெல்லாம் நல்லா தணிஞ்சதுக்கப்புறம், நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு டப்பாவோ எதுலையாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த உதடெல்லாம் கருமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நைட்டு வந்து இது நீங்கள் தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஜெல்லு வந்து நல்லா கலந்துருச்சு. சூப்பராக வந்து ஜெல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸாக எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கண்ணாடி மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமாக நம்ம சொல்ல தேவையில்லை. இது நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதில் சேர்த்துக்கிற பொருள்கள் அந்த மாதிரி. இப்போ நம்ம நல்லா ஜெல்லு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எதில் ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அதில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் முகத்தில் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஜெல்லு கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு எவ்வளோ சூப்பராக தக்காளியில் பண்ணோம் அப்படின்னு தெரியாது. இந்த அளவுக்கு இருந்தாலே அதிகம்தான் நம்மளுக்கு. குறைஞ்சபட்சம் 2 தக்காளி பண்ணுறப்போ உங்களுக்கு 2 வாரத்துக்கு அதிகமாகவே இருக்கும். ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ முகத்தில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா வெறும் தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லு வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷு வந்து கிடைக்கும், இதை வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கைப்படாமல் வச்சுக்கோங்க இந்த ஜெல்லு. தனியாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக ஒரு வேறு பவுலில் மாற்றிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், செம்மையாக பிடிக்கும் முகத்தில். முக சுருக்கம் ஒரு 30-20 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக சுருக்கமாக இருக்கும். 60 வயசு மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த க்ரீம் வந்து போட்டு பாருங்கள். நல்லா வந்து இளமையாக எப்போவுமே முகம் வந்து என்ன போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு இது சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு க்ரீம் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா மசாஜ் கூட கொடுக்கலாம். கண்ணாடி மாதிரியே தான் பிடிக்கும். இதில் வந்து உங்களுக்கு தடிமனாக கெட்டியெல்லாம் இருக்காது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு, கடலை மாவு அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஜெல்லில் கலந்து கூட அப்ளை பண்ணலாம். எதுவுமே நீங்கள் கலக்காமையே நீங்கள் பண்ணினாலும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கலந்து வைக்க முடியாது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து மிக்சிங் பண்ணி நல்ல ஒரு பேக் போடுங்க. அதே மாதிரி கழுத்து கருமையாக இருக்குது, எல்லா பக்கமுமே இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்பலாம் வேண்டியது இல்லைங்க, ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது இந்த வெயில் சீசனுக்கு க்ரீமெல்லாம் எல்லாத்துக்கும் செட் ஆகாது. கடையிலலாம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அழகாக ஹோம் ரெமடி வீட்டில் இதை சிம்பிளாக நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அக்கா முகத்துக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டதே. அதனால் எல்லா சகோதரிகளும் சரி, இது வந்து நிறையா பேர் வந்து அக்கா பெண்கள் மட்டும்தான் போடணுமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, ஆண்களும் இது பயன்படுத்தலாம் கண்டிப்பாக. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து ஜென்ஸுமே நீங்கள் நைட்டு பகலில் போட டைம் இல்லை அப்படின்னா தூங்க போகிறீங்க இல்லையா, முகத்தை நல்லா கழுவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு மொபைலெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி டைமிங்கில் போட்டுட்டு தூங்குறப்ப போய் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில் கூட எந்திரிச்சு வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணலாம். நல்லா அந்த முக சுருக்கத்தையெல்லாம் எடுத்து கொடுக்கும்.
அதே மாரி போட்ட ஃபர்ஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் குடுக்கும். மெயினா அந்த கண்ணு கருவளையம், வாய சுத்தி கருப்பு, உதடு கருப்பு அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பாருங்க நான் எடுத்த கிரீமு 1 டீஸ்பூன் எடுத்தேன். சரியா போயிருச்சு. இத நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நல்லா காய விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா முகத்த வந்து இழுத்து பிடிச்சுக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவிட்டு இந்த ஃபேஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த க்ரீமை பாருங்க நல்லா ஆறிருச்சு. நான் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னா தேன் பாட்டிலு. தேன் இருந்துச்சு. அதனால அந்த தேன் இதுலயே வந்து நான் ஊத்தி இந்த மாரி ஆனா நல்லா வெறு வெறுன்னு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாரி பாருங்க. எவ்வளோ கலரிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. இத அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு காலையிலயும் நைட்டு நீங்க பயன்படுத்துறப்போ, செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இது ஃப்ரிட்ஜ்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். இப்ப இது எப்படி நம்ம இருக்கு அப்படின்ட்டு கழுவிட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு பாருங்க. நல்லா அது அந்த க்ளோவு அந்த ஆயில் பசையே இல்லாம ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10 நிமிஷம் தான் வச்சிருந்தேன். அந்த ஆயில்ல இல்லாம நான் ஏற்கனவே வந்து தலைக்கு ஆயில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் முகத்துக்கு இது இன்னைக்கு போட்டேன் நானு. எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கே நல்லா இந்த மாரி க்ளோவா இருக்கு. நீங்க நைட்டும், காலையிலயும் 2 நேரம் வந்து நீங்க தொடர்ந்து போட்டீங்க அப்டின்னா, ரொம்பவுமே கண்ணாடி மாரி மாறிடும் உங்க ஃபேஸு. கண்டிப்பா இந்த க்ரீம் நெறைய பேர் கேட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம பதில் சொல்லுங்க. அதே மாரி அடுத்த ஒரு என்ன பதிவு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். பாய்.